மசால் வடை குழம்பு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு சம அளவாக எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி. சோம்பும் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கோங்க. அதை தனியாக வடை மாதிரி சுட்டு எடுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு, ஜீரகம், கடுகு, சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் புதுசாக கட் பண்ணிவிட்டு வரமிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி 2 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 தக்காளி சின்ன தக்காளியாக ஜூஸ் அடித்து அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தக்காளியை அலசி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். நம்ம சைடில் வடை சுட்டு எடுத்துடலாம். இப்போ அரைச்ச விழுது பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சோம்பும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துட்டு சுட்டு எடுத்த வடையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா போதும். சூப்பரான வடை குழம்பு ரெடி.